சொந்தங்கள். நீ என்ன சொல்ற அதுல்? உனக்கு கேன்சர் இருக்கா? ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதுல், ஒருவேளை இதெல்லாம் விளையாட்டா இருந்தா எனக்கு இந்த விளையாட்டு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். சாக போறவங்க கிட்ட அப்படி பேசக்கூடாது கண்ணு. நான் எப்படி உன்கிட்ட விளையாடுவேன்? அந்த விதி என்னோட வாழ்க்கையில விளையாண்டுடுச்சு. அப்படின்னா இது எப்படி? ரிப்போர்ட் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு அண்ணி. எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். வாழ்க்கையில இதை விட மோசமான விஷயம் எதுவும் இருக்க முடியாது. இப்போவாது உங்க வருத்தத்தோட மத்தவங்க வருத்தம் அதிகமா இருக்கு நம்புறீங்களா? இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கும்? வாழ்க்கை தானே. அந்த வாழ்க்கை இருந்தா எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்த்து வச்சிடலாம். நம்ம வருத்தங்களை போக்கிடலாம். எப்போவாது நான் வருத்தத்தோட இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க வருத்தத்தில் இருக்கும்போது கூட உங்களால சிரிக்க முடியும். நீங்க இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அண்ணி. அட்லீஸ்ட் எனக்காகவாது. இன்னைக்கு உன்கிட்ட இருந்து வாழ்க்கையோட மிகப்பெரிய பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் இதை பத்தி நீ போய் டெஸ்ட் பண்ணி பாத்தியா? ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கியா? நான் நாளைக்கே உனக்கு ஒரு நல்ல டாக்டரா பார்த்து சொல்றேன். நல்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இவளை பாருங்களேன். இவ அழும்போது கொஞ்சம் கூட நல்லா இருக்க மாட்டான்னு இவளுக்கு தெரியும். ஆனா சில நேரத்துல அழுதுதான் ஆகணும். அது கண்ணுக்கு நல்லது. அதுல், நான் உன்னோட பிரச்சனையை பத்தி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா? நான் உங்க பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை? நான் கொஞ்சம் வருத்தமா இருக்கேன், உண்மைதான். ஆனா நீ சோகம் கேன்சரோட பெரிய வியாதி. சாக போறவ சொல்ற பேச்சை கேளுங்க அண்ணி. இனிமே சோகமா இருக்கிறது, கவலைப்படுறது எல்லாத்தையும் விட்டுருங்க அண்ணி. கண்ணு, இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நாமனே இவனை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா அண்ணி, இப்பெல்லாம் சயின்ஸ் ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு அண்ணி. இவனோட பிரச்சனைக்கு நிச்சயமா நமக்கு எங்கேயாவது தீர்வு கிடைக்கும். ஒரு டவல், 4 பனியன், ஒரு ஷேவிங் கிரீம், டூத் பேஸ்ட், பாடி ஸ்ப்ரே. What the hell is this, Atul? நீ வேற ஏதோ சொல்லிட்டு இருந்த? நான் சும்மா பொய் சொல்லிட்டு இருந்தேன். You mean உனக்கு கேன்சர் இருக்கிறது, நோ ஹோப், லாஸ்ட் ஸ்டேஜ், இது எல்லாமே போய் தானா? ரிப்போர்ட் போய் இருக்கும்போது நான் சொன்னது எப்படி உண்மையா இருக்க முடியும்? என்ன கணிகா இது கூட தெரியாம இருக்கு? You fraud! இப்படி எல்லாம் பண்ண உனக்கு வெக்கமா இல்ல? நான் கிளம்புறேன். உனக்கு வேணும்னா என் கூட வா. நான் வரேன். அண்ணி ஒரு நிமிஷம். அண்ணி ஸ்டாப். அண்ணி, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? இவ்வளவு நாளா நான் எப்படி உங்களுக்கு புரிய வச்சேன்? சந்தோஷமா இருங்க தானே சொன்னேன். இப்ப பாருங்க, என் வலைப்பற வீணாக்கிட்டீங்களா அண்ணி? இது நல்லதுக்கு இல்ல அண்ணி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ப்ளீஸ் 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 பல்லிக்கதே விளையாடுறியா? நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. இத பாருங்க, நீங்க இப்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், எப்பவும் இப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பேன்னு. இனிமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன ஆனாலும் சிரிக்கிறேன். என்ன இருந்தாலும் சாக போறவன் சொல்றத கேட்டுதானே ஆகணும். அண்ணி, 2 பேரும் ஒரு கட்சியா சேர்ந்துட்டீங்களா? உங்க அண்ணி பெரிய ஆளுதான். போலாமா? பானிபூரி ஆர்டர் பண்ணிட்டோம். நீங்க சொல்றது கரெக்ட் சாஸ்திரி சார். என் பொண்ணுகிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும். சூழ்நிலைகளை எதிர்த்து போராடுறது எப்படின்னு கத்துக்கணும். கஷ்டமான நேரத்திலையும் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதையும் அவகிட்ட கத்துக்கணும். நான் பெத்த பொண்ணு நித்யாவால இதை செய்ய முடியும்னா நானும் இதை செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா வாழ்க்கையில என்னால எந்திரிக்கவே முடியாது சாஸ்திரி சார். இன்னைக்கும் என்கிட்ட 2 கைகள் இருக்கு. 2 கைகளும் ஒரு மூளையும் இருக்கு. இதோட உதவியோட என்னால எதுவும் செய்ய முடியாதா சாஸ்திரி சார்? நிச்சயமா செய்ய முடியும் அரவிந்த் சர்மா. மனசுல உறுதி இருந்தா போதும். வாழ்க்கையில உங்களால எவ்வளவோ சாதிக்க முடியும். உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது.
நான் போய் உங்க 2 பேருக்கும் பக்கோடா போட்டு கொண்டு வரேன். அப்போ இன்னும் போடலையா? சீக்கிரம் கொண்டு வாமா, அதுக்காக தான் நான் வந்தேன். நித்யாவும் வைஷாலியும் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்களா? இப்பதான் வந்திருக்காங்க. ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரூமுக்கு போயிருக்காங்க. நீ போய் அவங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வா. ஏதாவது முக்கியமான விஷயமா அத்தை? நான் உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். போய் கூட்டிட்டு வா. இதை கூட்டிட்டு வர அத்தை. அப்பா, ஒரு வழியா ஏப்பம் வந்துருச்சு. ஒரு 4 பக்கோட தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள ஏப்பம் தாறுமாறா வந்துருச்சு. வயசானதுக்கான அறிகுறி இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. போகட்டு விடு, பரவாயில்ல. நாம தனிமையில இதை கொண்டாடுவோம், இல்ல ஏதாவது படிப்போம், நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்குவோம், இந்தியாவுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிப்போம். அடடே, 3 மருமகளும் ஒன்னா சேர்ந்து எங்க போறீங்க? அத்தைய பார்க்க தான் போறோம் மாமா. எங்க 3 பேர்கிட்டயும் ஏதோ பேசணும்னு அத்தை வர சொல்லிருக்காங்க. என்னம்மா சொல்ற? 3 பேரையும் ஒன்னா கூட்டிருக்காங்க. அப்ப நிச்சயமா பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். அவ உங்க 3 பேரையும் நிக்க வச்சு கண்டிப்பா கிளாஸ் எடுக்க போறா. அப்படின்னா மாமா, நீங்களும் எங்க கூட வாங்கல. நானா? நான் எதுக்கு வரணும்? சிங்கத்தோட குகைக்குள்ள வரதுக்கு எனக்கு மூளையா குழம்பி போயிருக்கு. நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். உங்க 3 பேருக்கு அவ கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் நிதானமா வரேன், சரியா? அது வரைக்கும் இந்தியாவுடைய எதிர்காலத்தை பத்தி நான் யோசிக்க போறேன். ஏமா நிக்கிறீங்க? போங்க. அக்கா நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். மாமா, தேங்க்யூ. எதுக்குமா தேங்க்யூ? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாத. இன்னைக்கு வரும்போது மளிகை கடை அங்கிளை பார்த்துட்டு தான் வரேன். என்ன? அவர் தான் சொன்னாரு, இன்னைக்கு அவர் கடையில இருந்து அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா, இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு போனீங்களாமே. அவன் எப்படி உருப்படுவான்? ஒரு சின்ன விஷயத்தை கூட மறைக்க முடியலையே. நான் என்னமோ யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய ரகசியத்தை செஞ்சுதான் நினைக்கிறேன். இவன் இப்படிலாம் உளறி வைப்பான். தெரிஞ்சிருந்தா அவன் கடையில நான் மளிகை சாமானே வாங்கியிருக்க மாட்டேன். வேற எங்கேயாவது வாங்க போறீங்க? எங்க இருந்தாலும் அது என் பிறந்த வீட்டுக்கு தானே போக போகுது. உன் மாமியாரு உனக்காக காத்துட்டு இருக்கா. சீக்கிரமா போ. நீ அங்க போகலன்னா மாமியார் எனக்கு கிளாஸ் எடுத்துருவா. போ போ, எழுந்து போமா. இன்னைக்கு நான் உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா அதுல மொத்த தப்பு நித்யாவோடது கிடையாது. ஆமா, நானும் சில தவறுகள் செஞ்சிருக்கேன். என்னுடைய கொள்கைகள், என்னுடைய பொறுப்புகள்னு இருந்ததுனால நான் சில விஷயங்களை மறந்துட்டேன். மரியாதைக்கும் சுயமரியாதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வீட்ல சட்டத்திட்டங்கள் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக வீட்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்கக்கூடாதுல்ல. எனக்கு என்னமோ நம்ம வீட்ல அப்படி ஒரு நிலைமை இருக்கிற மாதிரி தான் தோணுது. இதனால தானே வைஷாலிக்கு இந்த வீட்ல ஒரு சிரமம் இருந்தது. அதனால தானே அவ ஏன் விருப்பத்துக்கு மாறா வெளியில போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சா. அதெல்லாம் இல்ல அத்தை, அப்படியெல்லாம். இருமா, நீ எதுவும் சொல்லாத. எனக்கும் எல்லாம் தெரியும்.
நீங்களும் அதே நிலைமையில தானே இருக்கீங்க. இல்லத்த அப்படிலாம் இல்ல. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க 1000 சொன்னாலும் உண்மை என்னன்னு எனக்கும் தெரியுமா? உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு பயம் இல்லாம இருந்திருந்தா நீ என்கிட்ட இருந்து அந்த உண்மையை மறைச்சிருப்பியா? உனக்கு என் மேல ஒரு மரியாதை இருந்திருந்தா நீ முதல்ல வந்து அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருப்ப. ஆனா நீ அப்படி சொல்லலையே. நீ சொல்லாததுக்கு காரணம் உங்க எல்லார் மனசுலயும் என் மேல ஒரு பயம் இருந்திருக்கு. இன்னைக்கு நான் அந்த நிலைமையை மாத்த விரும்புறேன். சுருக்கமா சொல்லணும்னா இனிமே இந்த வீட்டுக்குள்ள ஒரு புது விடியல் ஆரம்பமாகும். நீங்க 3 பேரும் என்ன உங்க சொந்த அம்மாவா நினைச்சுக்கணும். ஏன்னா அந்த நிலைமை வரலன்னா கடைசி வரைக்கும் நான் உங்க 3 பேருக்கும் மாமியாராவே இருந்துருவேன். என்னால உங்களுக்கு அம்மாவா இருக்கவே முடியாது. நான் என்னைக்கும் உங்க 3 பேருக்கு அம்மாவாவே இருக்க ஆசைப்படுறேன். அப்படித்தான் இருக்க ஆசைப்படுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. உங்க 3 பேருக்கும் நான் புடவை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த கலர்லாம் பிடிக்குமான்னு தெரியல. அத்தை புடவை ரொம்ப அழகா இருக்கு. ஆமா அத்தை, ரொம்ப நல்லா இருக்கு. புடவை அழகா இருக்கிறது முக்கியம் இல்லம்மா, எனக்கு உங்க எண்ணங்கள் தான் முக்கியம். இன்னைக்கு இந்த புடவை உங்க 3 பேருக்கும் ஒரு மாமியாரா இல்ல, நான் உங்களுக்கு இந்த புடவைய ஒரு அம்மாவா கொடுக்கறேன். என்னோட ஆசையெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என்னோட இந்த வீட்டுல மருமகளுங்களே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஏன் பொண்ணாதான் இருக்கணும். அவங்க என்னோட இந்த வீட்டை எப்பவும் ஒத்துமையா வச்சுக்கணும். செதற விட்டுடவே கூடாது. அத்தை நாங்க 3 பேரும் உங்களுக்கு பொண்ணுங்க தான். ஆமா அத்தை, நாங்க 3 பேரும் என்னைக்கும் இந்த வீட்டை செதற விடவே மாட்டோம். என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வாங்க பேசாம வந்து கொஞ்ச நேரமாவது படுத்து ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டியா? அது வந்து பாரதி, இன்னைக்கு நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு தோணுது. ஃபோன் பண்ணி பேசலாம்ல? அவகிட்ட பேச வேண்டியது என்னங்க இருக்கு? அதான் பேச வேண்டியதெல்லாம் ஏற்கனவே நீங்க பேசிட்டீங்களே. இல்லைன்னு சொல்லல, ஆனா அவளோட நல்லதுக்காக தானே அப்படி சொன்னேன். ஆ, அவ நல்லதுக்காக தான் நீங்க அப்படி பேசுனீங்க. ஆனா ஆனா அவ மனசை நான் புண்படுத்திட்டேன்ல. எனக்கு உடனே அவகிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. நான் பேசினா அவளோட வருத்தமும் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இங்க பாருங்க அமர், அத்தை எனக்கு எவ்வளவு அழகான புடவைய வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பார்க்குறேன். நித்யாவை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஒரு புடவையை வாங்கி கொடுத்தா நித்யா சந்தோஷப்பட்டு போறாங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? அழி மேன், உன்னை கிண்டல் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லம்மா. இந்த புடவை நிஜமாவே உனக்கு ரொம்ப அழகா இருக்கு நித்யா. நானும் அதானே சொல்றேன், புடவை ரொம்ப அழகா இருக்கு. நிஜமா அமர், யாருக்கு எந்த புடவை அழகா இருக்குன்னு அத்தைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எனக்கு அது மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஓ, யூ மீன் டு சே இந்த புடவை உனக்கு அழகா இருக்கா? பின்ன பெட் கட்டுறீங்களா? இந்த புடவைய கட்டினா எவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த புடவையே எனக்கு எங்க அத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் அவங்க ரொம்ப அன்பா இதை கொடுத்துருக்காங்க. அன்பா கொடுக்கற எந்த விஷயமும் அழகா தான் இருக்கும்.
சோ இந்த புடவை கட்டினா நான் அழகா தான் இருப்பேன். புரிஞ்சுதா? உனக்கு தெரியுமா அமர், இன்னைக்கு நான் அத்தைய தடவை அப்படி பாக்குறேன். நிஜமா சத்தியமா சொல்றேன், நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. பிரச்சனை ரொம்ப பெருசானதுக்கு அப்புறமும் கூட அது இவ்வளவு சீக்கிரம் சரியாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. திஸ் இஸ் லைஃப். இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்க? போய் பாரு. அம்மா வீட்ல இருந்து தான் ஃபோன். என்னது? ஹலோ, நான் தாம்மா பேசுறேன். எப்படிடா இருக்க? அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம். ஒரு நிமிஷம் நித்யா, உன் அப்பா உன்கிட்ட பேசணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா என்கிட்ட பேசணும்னு துடிக்கிறாரா? முதல்ல உன் அப்பா கிட்ட பேச. என்ன? ஹலோ நித்யா, எப்படிமா இருக்க நீ? உங்க ஆசீர்வாதத்தோட நான் நல்லா இருக்கேன்பா. அது எனக்கும் தெரியுமா. எப்போ எனக்கு நீ நல்ல பொண்ணாதான் இருந்திருக்க. ஆனா நான் உனக்கு ரொம்ப கெட்ட அப்பாவா இருக்கேன்ல. அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இந்த உலகத்திலேயே எங்க அப்பா தான் ரொம்ப நல்ல அப்பா. இப்படிலாம் உன்னால மட்டும்தாம்மா சொல்ல முடியும். நித்யா, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்கப்பா. நித்யா, நான் எடுத்த முடிவு எவ்வளவு சரியா இருந்தாலும் அந்த முடிவால உன் மனசு வருத்தப்படுதுன்னா நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி நித்யா. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனசை புண்படுத்திட்டேன். இல்லப்பா, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க போனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அத்தை என்ன மன்னிச்சிட்டாங்கப்பா. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க எனக்கு புடவை வாங்கி கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகான புடவை. என்னம்மா சொல்ற நித்யா? அவங்க உன்னை மன்னிச்சது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு அழகான புடவையும் வாங்கி கொடுத்தாங்களா? ஆமாப்பா, நிஜமாதான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா, அதனாலதான் இவ்வளவு நல்ல புகுந்த வீடு கிடைச்சிருக்கு. இத பாருமா, இனிமே நீ எப்பவும் அவங்களோட அன்புக்கு பாத்திரமா நடந்துக்கணும். என்ன, இனிமே நீ என்ன பத்தியும் நம்ம வீட்டை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோமா. நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நித்யா, நீ எங்க நல்ல மருமகளா இருக்கணும். கண்டிப்பாப்பா. ஆனா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நீங்க எப்பவும் தனி மாறணும்னு நினைக்கவே கூடாது. உங்களுக்கு எப்ப என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு நீங்க ஃபோன் பண்ணணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. இதையெல்லாம் நீ எனக்கு தனியா சொல்லணுமாமா? எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா நான் உனக்கு ஃபோன் பண்ணாம யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்? சரிம்மா நித்யா, நான் போன் வைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் ராஜலம். அமர், இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Really? பார்த்தா அப்படி தெரியலையே. அமர், நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஆனா அதுலலாம் நித்யாவோட தப்பு மட்டுமே கிடையாது. சில தப்புகள் என்னோடதும் இருக்கு. ராத்திரி பூரா யோசிச்சு யோசிச்சு நான் சோர்ந்துட்டேன். நித்யாவை எப்படி அத்தையோட கோவத்துக்கு ஆளாக்குறதுனே தெரிய மாட்டேங்குது. நான் ஏதோ ஒண்ணு செஞ்சே ஆகணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 பேருக்கு நடுவுல ஒரு விரிசல் ஏற்படுத்தின. ஆனா ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறி போச்சு. ஆனா நானும் என்னோட தோல்வி அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டேன். நிச்சயமா நான் ஏதோ ஒண்ணு செஞ்சே தீருவேன்.